இன்றைய தினத்திலே அடிமரம் என்கிற வார்த்தை சம்பந்தப்பட்ட சில சரித்திர உண்மைகளையும் அது நமக்கு போதிக்கும் போதனைகளையும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். வேத புத்தகத்தில் அடிமரம் என்ற வார்த்தை சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நமக்கு சில நல்ல போதனைகளை தருகின்றது. முதலாவதாக, இஸ்ரவேலை எதிர்த்த அசீரியர் மற்றும் அதற்கு முன்னதாக எதிர்ப்பாளர்களாக இருந்த எகிப்தியர் போன்றவர்கள் திரும்ப துளிர்க்காமலே போன அடிமரங்கள் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆனது என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த எருசலேமுக்கு ஆறுதலை தேறுதலை சொல்லுகிறார். அதே வேளையில் எருசலேமை எதிர்த்த ராஜாக்களை குறித்து பிரபுக்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அதே ஏசாயா தீர்க்க தரிசனம் 40ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை கவனியுங்கள். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை துரும்பை போல் அடித்து கொண்டு போகும். அல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது 25, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகர் ஆக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். கடைசி வசனம் 31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தேவனை எதிர்க்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு எதிராக யார் எழும்பி நின்றாலும் அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய நடத்திப்புக்கும் எதிராய் நிற்கிறபடியினாலே அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கோபம் வெளிப்படும். அவர்கள் கொஞ்ச காலம் எதிர்ப்பார்கள், போராடுவார்கள். ஆனால் திரும்ப ஒரு காலமும் எழும்பக்கூடாதபடிக்கு அவர்கள் விழுந்து போவார்கள். அல்லேலூயா. அவருடைய அடிமரம் திரும்ப வேர்விடுவதும் இல்லை, மேலே துளிர்ப்பதும் இல்லை. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு மகா பயங்கரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நபர்கள் மிக விசேஷமானவர்களாய் இருக்கலாம். அதற்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. எசேக்கியேல் 31:4 சொல்லி இருக்கிறது, தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின, அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின, தன் நீர்க்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாய விட்டது. இங்கே குறிப்பாக 2 தேசங்களை குறித்து சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அசீரியனுடைய படையெடுப்பு நடந்து கொண்டிருந்த காலம். ஸ்தோத்திரம். ஆனாலும் அதற்கு முந்தைய சரித்திரம், எகிப்தினால் வந்த வேதனைகள், கொடுமைகள், 430 வருஷ அடிமைத்தனங்கள். அப்போ இவைகளையெல்லாம்
வைத்து கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி மூலம் பேசும் பொழுது, அந்த எகிப்து என்பது அதோடைய அடிமரத்தை சுற்றி ஆறுகள் ஓடக்கூடிய அளவுக்கு செழிப்பான தேசம், நைல் நதியினாலே செழிப்பாக்கப்பட்ட ஒரு தேசம் எகிப்து. அதனால் பார்வோன் கர்வம் கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவன் 430 வருடங்கள் வைத்திருந்தான் என்பதை பார்க்கிறோம். கடைசியிலே மோசே ஆரோன் தேவனால் அனுப்பப்பட்டு இஸ்ரவேலரின் விடுதலைக்காய் போராடின பொழுதும் கடைசி மூச்சு வரை விடாமல் பிடித்து கொள்ள எத்தனை பிரயாசப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பார்வோன் விழுந்து போனான். அந்த எகிப்து சாம்ராஜ்யம் அதோடு விழுந்து போயிற்று. அதுக்கு பிறகு அது எழும்பவே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல இந்த அசீரியன் என்று சொல்லுகிறவன், அவனை குறித்து பார்க்கும் பொழுதும் நினிவே பட்டணம் அவனுடைய தலைநகரம். அங்கே டைகிரிஸ் நதி ஓடி செழிப்பாக்கக்கூடிய ஒரு இடம். அவன் செழிப்படைந்த பொழுது அவனும் எழும்பி கர்வம் கொண்டு எருசலேமுக்கு எதிராக வந்தான். எசேக்கியா ராஜாவுடைய காலத்திலே அந்த சனகரீம் என்கிற அசீரிய ராஜா அவனுடைய ரப்சாக்கேவை அனுப்பி எருசலேமை முற்றுகை போட்டான் என்ற சம்பவங்களை நாம் படித்திருக்கிறோம். இப்படி அவனும் பயங்கரமாக எழும்பி வந்து ஒரு சாம்ராஜ்யமாய் எழும்பி வந்தான். கடைசியிலே அவன் நிற்க முடியாமல் போயிற்று. அந்த அசீரியன் இன்று வரை திரும்ப துளிர்க்கவும் இல்லை, திரும்ப வேர் அடிக்கவும் இல்லை. அல்லேலூயா. இதுதான் அன்றைக்கு ஏசாயா மூலம் பிற்பாடு எசேக்கியேல் மூலமும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இந்த எகிப்தியனோ அசீரியனோ கொஞ்ச காலம் தேவன் தமது ஜனத்தை சில துன்பத்துக்கு அனுமதிக்கின்ற காலம், சில வேதனைக்கு அனுமதிக்கின்ற காலம், சில சிறுமைப்படுதல், சில அடிமைத்தனங்கள், இவைகளுக்கு சிறையிருப்புகள், இவைகளுக்கு தேவன் அனுமதிக்கின்ற சில காலம் வரைக்கும் இவர்கள் பெரிய வீரர்களைப் போல வல்லரசுகளாக எழும்பி நின்று தேவ மக்களை துன்புறுத்துவார்கள், தேவ ஊழியங்களை துன்புறுத்துவார்கள், கர்த்தருடைய சபைக்கு எதிராக கிரியை செய்வார்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் இன்னும் பலத்து போகிறார்கள் என்று தோன்றும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பலத்து போவார்கள். அடுத்தது அவர்கள் விழுவார்கள். விழுந்தவர்கள் ஒரு பொழுதும் எழுந்திருக்க போகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகளுக்கு எதிராக அல்லது விசுவாசிகள் தேவ ஊழியர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நமக்கு எதிராக போராடுகிற மக்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய போராட்டங்கள் ஒரு பக்கம் பயங்கரமாக காணப்பட்டாலும் நமக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தீமை செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் அல்ல, ஒரு சபை என்கிற ஒரு கட்டடத்தை கட்டவிடாமல் அல்ல, அல்லது ஒரு அவர்களுடைய பார்வையிலே இது ஏதோ ஒரு மதம் பரப்புகிற இடம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அதுவல்ல. அவன் அறிந்தோ அறியாமலோ கர்த்தருக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இதே போல தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் யார் கிரியை செய்தாலும், அதிகாரியாய் இருக்கலாம், பிரபுவாய் இருக்கலாம், ஒரு அதிகாரம் படைத்தவனா இருக்கலாம், பணபலம் படைத்தவனா இருக்கலாம், மாம்சபலம் உள்ளவனா இருக்கலாம், அவன் 4 பேரை கூட்டு சேர்த்து ஒரு ஆள்பலம் படைத்தவனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களா, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, உங்கள் மேல் ஒரு தேவ திட்டம் இருக்கிறதா, உங்களை ஒரு பொழுதும் அழித்து போட முடியாது. அல்லேலூயா. மாறாக அவர்கள் சில காலம் போராடுவார்கள், பிறகு விழுவார்கள். விழுந்தவர்கள் ஒரு காலமும் எழும்பாதே போவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்து இன்னும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அதிலே இப்படி ஒரு பக்கம் நடக்கும் பொழுது மறுபக்கம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டார்கள், நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எந்த கூட்டத்தில் காணப்படுவோமாக. ஆமென். உங்களுக்கு எதிராய் போராட்டங்கள் வரும் பொழுது, அல்லது உங்கள் தொழில்களுக்கு எதிராய் வரும் பொழுது, உங்களுடைய எந்த ஒரு காரியத்துக்கு எதிராய் போராட்டங்கள் வரும் பொழுது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய பாதம். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் காத்திருப்பது
இன்றைக்கு உபவாச நாட்களை குறித்து நான் அறிவித்தேன். அது கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கின்ற நாட்கள். அப்ப காத்திருக்கின்ற நாட்களிலே நாம் அதுக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து காத்திருக்க வேண்டும். எவ்வளவு நான் காத்திருக்க முடியுமோ அவ்வளவாய் நான் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் நாட்களிலும் நான் ஓடிக்கொண்டே தான் இருப்பேன். நான் ஒரு நாள் காத்திருக்க மாட்டேன்னு சொன்னா அது தவறான காரியம். கர்த்தரை மதித்து கனம் பண்ணி எந்த அளவுக்கு நம்முடைய மற்ற காரியங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதிகமாக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கலாம் என்று தீர்மானியுங்கள். நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமானவைகள் மாறிப்போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கும் பொழுது நீங்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு எதுல நீங்க எழும்ப முடியாம திணறி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பொருளாதாரம் கீழே விழுந்து போயிட்டா அது திரும்ப எழும்பவே இல்லையா? கர்த்தருக்கு காத்திருந்தால் நீ கழுக போல திரும்ப எழும்புவாய். அல்லேலூயா. உன் பொருளாதாரத்தை அழித்தவர்கள், பொல்லாதவர்கள், தீங்கு செய்தவர்கள், சதி பண்ணினவர்கள், அவன் விழுவான், அப்புறம் அவன் ஒரு நாளை எழும்ப மாட்டான். அல்லேலூயா. ஆனால் நீயோ இன்றைக்கு விழுந்து கிடக்கலாம், ஆனால் நீ மறுபடியும் எழும்புவாய். அல்லேலூயா. நீ சாதாரணமாக எழும்ப மாட்டாய், கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து உன்னதம் வரை எழும்புவாய். அல்லேலூயா. சும்மா காக்கா குருவியை போல செட்டைகளை அடித்து கொஞ்ச தூரம் எழும்புவாய் என்று கர்த்தர் சொல்லாமல் கழுகுகளை அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ எழும்பும் பொழுது உயர உயர எழும்புவாய். அல்லேலூயா. அதனால தேவ மக்களே, படிப்பிலே கஷ்டப்படுகிறீர்களா, பணத்திலே கஷ்டப்படுகிறீர்களா, அல்லது எந்த விஷயத்தில் கஷ்டப்படுகிறீர்கள், கர்த்தர் உங்களை கண்டிப்பாக உயர்த்த சித்தமா இருக்கிறார். அதற்கு அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது கர்த்தருக்கு காத்திருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் ஜெபித்த ஜெபம் என்கிட்ட இல்லையேன்னு வேதனையோடு எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஒரு நாள் ஆசையோடு பைபிள் வசனங்களை படித்து தியானித்த அனுபவங்கள் இன்றைக்கு என்னை விட்டு பறிபோயிற்று, நான் விழுந்து போனேனே, இழந்து போனேனே என்று சொல்லி எத்தனை பேர் பரிதபித்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தரை ஆராதிக்க எனக்கு ஒரு விடுதலை வருகிறதில்லையே, கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்றேன், அதை கண்டினியூ பண்ணி கர்த்தரை ஆராதிக்க கூட எனக்கு முடியலையே என்று நினைக்கிறீர்களா? ஒரு நாள் இயேசுவை பற்றி எத்தனை பேருக்கு சொன்ன, இன்னைக்கு சொல்ல முடியலையே. ஒரு நாள் எனக்கு பொறுமை இருந்தது, அன்பு இருந்தது, இன்றைக்கு அதெல்லாம் இல்லாம போச்சு என்றெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வறட்சி அடைந்து ஒரு விழுந்து போன நிலையில் இருந்தால் கூட இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கின பிசாசானவனுடைய கிரியைகள், மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் எதுவா இருந்தாலும் அது என்றைக்கும் நிலைக்காது. அது விழுந்து போகும், விழுந்தது திரும்ப எழும்பாது. அல்லேலூயா. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். நீ தேடி பார்த்தால் கூட, 4 திசையிலும் தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு நபர் வர மாட்டார், அவர் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்த வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, கர்த்தருக்கு காத்திருங்கள். ஒன்று, கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெத்தானியா மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் எப்பொழுதும் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவாள். அவர் வீட்டுக்கு வந்தா அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பாள். அவர் கிராமத்து எல்லையில நிற்கும் பொழுது கூட ஓடி போய் அவர் பாதத்தில் விழுகிறா, விழுந்து ஆண்டவர்கிட்ட பேசுறா. அது பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறதுக்கு சமமா இருக்குது. இன்னொரு வீட்டுல ஆண்டவர் விருந்துல உட்கார்ந்து இருக்கிறார், பந்தியில, அங்க போய் அவர் பாதத்துல உட்கார்ந்து அவள் பாதத்தை அபிஷேகம் பண்ணி கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. அவளுக்கு எந்த இடம் என்று கிடையாது. அது வீட்டுக்குள்ளையா, அது ரோட்டோரமா, அது அடுத்த ஆளு வீட்டுல உள்ள விருந்தா பந்தியா, அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அவ போயிட்டு நேரா இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்துருவா. அவள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார கற்றுக்கொண்டவள். அல்லேலூயா. அவள் கர்த்தருடைய பாதத்தை தெரிந்து கொண்டவள். இயேசு சொன்னார், அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நல்ல பங்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, உங்களுக்குள் கர்த்தர் வைக்கிற பங்குகள் உங்களை விட்டு ஒரு நாளை எடுபட்டு போகாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருப்பதென்றால் சில காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு கொஞ்சம் காலம் இருக்கும்.
அவர் நாட்களை குறித்து வைத்திருப்பார். நம்ம நினைச்சது போல இன்னைக்கு நடக்கணும்னா இன்னைக்கு சிலது நடக்காது. அவர் ஒரு நாளை குறித்து வைத்து அந்த நாளிலே மகிமையாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. அதற்கு காத்திருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருடைய அந்த வேளைக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. அதுல சிலர் பொறுமை இழந்து நிற்கிறோம், அது உண்மை. நாம் மனுஷீகத்தில் இருக்கிறதுனால ஜெபிப்போம் ஜெபிப்போம், இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும், இந்த வாரத்திலேயாவது நடந்துரும், இந்த மாசத்துக்குள்ளேயாவது நடந்துரும். சில காரியம் நடக்கிறது இல்லை, பல காரியம் நடக்கிறது. அதுக்கு ஒரு அல்லேலூயா முதல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா சில காரியம் தேவனுடைய ஒரு உயர்ந்த நோக்கம் அதுல இருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆனால் அது வரும்பொழுது மகிமையாய் வரும், அது வரும்பொழுது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். அந்த வேளைக்கும் நாம் காத்திருக்கணும். இதெல்லாம் தான் கர்த்தருக்கு காத்திருப்பது. கர்த்தருக்கு காத்திருப்பது. ஒரு பதில பெறணும்னா காத்திருக்கணும். அன்னைக்கு தானியேல் ஜெபம் ஆரம்பிச்சாரு. 21வது நாள் தான் அவருக்கு பதில் கிடைக்குது. ஆனா அந்த வந்த தூதன் சொல்றான், நான் இன்னைக்கு புறப்பட்டு வரல, நீர் ஜெபிக்க ஆரம்பித்த அந்த நாளே தேவன் என்னை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. ஆனா வானமண்டலங்கள்ல தடைபட்டு நின்றேன், இப்பொழுது நீர் விடாமல் காத்திருந்தபடியால் கர்த்தர் கரெக்டா என்ன இங்க கொண்டு சேர்த்துட்டாரு, உம்மக்கிட்டே கொண்டு சேர்த்துட்டாரு. அல்லேலூயா. இதுதான். ஆகவே சில வேளைகளில் கர்த்தர் அனுப்புகிற காரியம் கையில் வந்து கிடைக்க டைம் ஆகும். ஒருவேளை தானியேல் சொன்ன மாதிரி வானமண்டலத்திலே தூதன் தடைபட்டு நிற்கிறானோ என்னமோ, பேய் பிசாசுகள் வானமண்டலத்தில் பல கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ நாம விடாப்பிடியாய் தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்போம் என்றால் அந்த பதில் வந்து சேரும். அல்லேலூயா. அந்த தேவ கிரியை நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஸோ இதில் இந்த நல்ல போதனைகளை நாம் அடைகிறோம். அதோடு கூட 1ஆம் சங்கீதத்தையும் இதோடு சேர்த்து நாம் தியானிப்பது நன்மையாக இருக்கும். வாசிக்கிறேன் பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. துன்மார்க்கன் நீதிமான் ரெண்டு பேருடைய காரியத்தையும் பிரித்து சொல்லுது. நீதிமான் என்பவன் வேரூன்றி நிற்பான், செழிப்பான் நிற்பான், இலை உதிராதிருக்கிற மரமாய் நிற்பான். ஆனால் துன்மார்க்கர் அதுக்கு ஒப்பிடும் பொழுது ஒரு சின்ன செடின்னு கூட சொல்லாம காற்று பறக்கடிக்கின்ற பதற போல இருப்பான். பதர் சும்மா அந்த வயல் நிலத்துல எல்லாம் பதர் பறந்துட்டு கிடக்கும். அப்போ ஒரு நீதிமானை அவர் நல்ல நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற ஒரு பெரிய மரம், கனி மரம், அந்த கனி மரத்துக்கு ஒப்பா சொல்லும் போது துன்மார்க்கனை ஒரு சின்ன செடி அப்படி கூட சொல்லாம வெறும் பதர், ஆண்டவரால் ஊதப்பட்டு பறக்கடிக்கப்படுகிற ஒரு பதர்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இங்கே நாம் ஒன்றை கவனிக்கணும். துன்மார்க்கன் செழித்திருப்பான், துன்மார்க்கன் பெருசா காணப்படுவான், ஆனால் திடீரென்று இல்லாமல் போவான். அல்லேலூயா. அவர் ஊதுகிற வரைக்கும் அவன் இருப்பான். அவர் ஒரு ஊதிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவன் காற்று பறக்கடிக்கிற பதற போல போயிடுவான். அவனை நீ தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, நாம் நீதிமான்களா இருக்கணும். நாம் நீதிமான்களா இருந்தால் நம்முடைய வேர் நிற்கும், நம்முடைய அடிமரம் நிலைத்திருக்கும், நாம் கனி கொடுத்து கொண்டு இருப்போம். அல்லேலூயா. இங்கே நீதிமான்களுக்கு முதல்ல 2 ஆலோசனை சொல்லிட்டாரு. நீ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் போய் என்ன செய்திராத,
நடந்துராத, கேட்டுறாத. நீ பாவிகளுடைய வழியில உன் கால கொண்டு நிறுத்திடாத. நீ இந்த பரியாசக்கார கூட்டத்தில் போய் உன் சீட்டை போட்டுறாத. இவங்களுக்கு முற்றிலும் விலகியிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீதிமானே, உன் நீதியை காத்துக்கொள். நீதிமானே, நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா இரு. நீ துன்மார்க்கிட்ட போய் ஆலோசனை கேட்காது. அது நிச்சயம் ஃபெயிலியரா தான் முடியும். அந்த ஆள் எவ்வளவு பெரிய ஞானி என்று நீங்க நினைச்சாலும் சரி, ஆளு துன்மார்க்கம் செய்யற ஆளு சரியில்லாத ஆளு, அங்க போய் ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு அது வாய்க்காது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு கோபம் வரும். அவர் ஆலோசனை தர்றதுக்கு காத்திருக்கும் போது நாம் தேவ பிள்ளைகள் அதை விட்டுட்டு இந்த மாதிரிப்பட்ட பொல்லாத ஆட்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்க போனா அவருக்கே பிறகு கோபம் வரும். அதனால நீதிமான்கள் எப்பொழுதும் துன்மார்க்கனுடைய இடத்துல போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நில்லாதே. அல்லேலூயா. பாவி போகிற வழியில நமக்கு என்ன போக்கு? பாவியோடு கூட நம்முடைய கால்கள் எப்படி போக முடியும்? செய்யவே கூடாது. பாவிகளோடு கூட்டணி கிடையாது. பாவிகளோடு சேர்ந்து வாழ்க்கை பயணம் கிடையாது. அதுல உறுதியாக நாம இருக்கணும். நாம் கர்த்தருடைய கரம் பிடித்து நடக்க வேண்டிய தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. we should walk with Jesus. இயேசுவோடு நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், ஆவியினாலே நடத்தப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம போய் பாவியோடு கைகோர்த்து நடந்தோம்னா எப்படி இருக்கும்? அது கர்த்தருக்கே பிரியமில்லாத விஷயம். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்துராத. நீ பரியாசம் பண்ணாதன்னு கூட சொல்லல. என்ன சொல்றாரு? அவன் கூட போய் உட்காராத. அந்த கம்பெனி உனக்கு வேண்டாம், அது உனக்கு ஆகாதது. அந்த கூட்டுக்கட்டு வேண்டாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், அதை விட்டு நீ விலகு. அவனோட போய் உட்காராத. நான் சும்மா தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் அப்படி சொல்லாத. அவையெல்லாம் பரியாசம் பண்ணிச்சனோ, நான் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு சோத்திரம் பண்ண வேற இடம் இல்லை. இதெல்லாம் ஏமாற்று, உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரிப்பட்ட வேலைப்பாடெல்லாம் வைக்க கூடாது. ஆண்டவர் சொல்லாரு, பரியாசக்காரன் உட்கார இடத்துல என்ன பண்ணாத, உட்காராதன்னா அங்க போகாத. அல்லேலூயா. சரி, அதெல்லாம் விட்டு விலகி 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுங்க பிரியமாயிருந்து. பிரியம் எங்க இருக்கணும்? ஆசை எங்க இருக்கணும்? துன்மார்க்கனுக்கு நேரா இல்லை, பாவிக்கு நேரா இல்லை, பரியாசக்கார கூட்டத்தில் போய் உட்கார்ந்து அங்க கிண்டல் கேலி பேசுறதுக்கு நேரா இல்லை, வசனத்துக்கு நேரா ஆசை வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து. அடுத்தது, இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்போ இரவும் பகலும் சிந்தை எதா இருக்கணும்? துன்மார்க்கனுடைய ஆலோசனை இங்க ஓடக்கூடாது, பாவிகளுடைய வழி இங்க ஓடக்கூடாது, பரியாசக்காரனை போல உள்ள சிந்தை இங்க என்ன பண்ணப்படாது, ஓடக்கூடாது. இங்கே இரவும் பகலும் வசனம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்படி வசனம் உள்ள ஓடணும். அதான் நீதிமானிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நீ தேவநீதியை அறிந்தவன், வேத சத்தியத்தின் நீதியை அறிந்தவன். நீ கண்டதையும் சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது. தொழிலை பற்றி சிந்திச்சாலும், உங்களுடைய குடும்பத்தை பற்றி சிந்திச்சாலும், உங்களுடைய வேற என்ன காரியம் எதை பற்றி சிந்திச்சாலும் அந்த சிந்தனையில் வசனம் ஓடட்டும். அல்லேலூயா. வசனம் ஓடட்டும். அப்போ 3வது வசனம் சொல்லுது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. நீங்கள் நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவீர்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரு? மரங்கள் அல்லது விருட்சங்கள். நீங்கள் நீதியின் விருட்சங்கள். அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்துல நாட்டி வைக்கிறார். நம்ம ஒரு ஊர்ல ஆண்டவர் நம்மளை நாட்டி வைக்கிறார். அவருடைய சபையில கொண்டு வந்து நம்மளை நாட்டி வைக்கிறார். அப்படி நிக்கணும், கனி கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த குடும்பத்துல கனி கொடுக்கணும், அந்த ஊர்ல கனி கொடுக்கணும், அந்த வேலை ஸ்தலத்துல கனி கொடுக்கணும், சபையில கனி கொடுக்கணும். ஆமென். நாம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியின் நீர்க்கால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு நைல் நதியும் இல்லை, டைகிரிஸ் நதியும் இல்லை. நமக்கு எந்த நதி நம்மை செழிப்பாக்குகிறது? ஜீவ நதி நம்மை செழிப்பாக்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல அபிஷேகம் நிறைந்த கிறிஸ்தவர்களாக, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியில் நிறைந்த மக்களாக
நாம எப்பொழுதும் நிக்கணும். ஆமென். நல்ல கனிகளை கொடுக்கணும். சுபாவ கனிகள், கிரியையாகிய கனிகள், பேச்சுகளாகிய எல்லாம் நல்ல கனிகள் நம்ம கிட்ட இருந்து புறப்பட்டு வரணும். கடைசியில் அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை வரும், சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா. நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ அடுத்த பக்கம் சொல்றாரு, துன்மார்க்கரோ அப்படி இராமல். இப்ப சொன்னது ஒன்றும் அவனுக்கு கிடையாது. அவன் அப்படி இராமல், நேர எதிர் சைடு அவன் அப்படி இராமல் எப்படி இருக்கிறான்? காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை. ஆண்டவருடைய இறுதி நியாய தீர்ப்பிலே பாவிகளை எல்லாம் ஒரே ஊதா ஊதி போடுவார், அத்தனை அக்கினி கடல்ல போய் கிடக்கும். அப்படித்தானே பைபிள் சொல்லுது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவங்களுக்கெல்லாம் இடம் எங்க? அக்கினி கடல். அதான் அவர்கள் நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டார்கள். பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்போ சபையிலும் நிலை நிற்க மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் துன்மார்க்கருடைய காரியம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சரி, இவ்வளவு தூரம் இப்போ நம்ம நீதிமான்கள் துன்மார்க்கர் ரெண்டையும் பார்த்தோம். நீதிமான் நிலைத்திருப்பான், துன்மார்க்கன் என்ன செய்ய மாட்டான்? நிலை நிற்க மாட்டான். இதை சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நீதிமொழிகள் 24:19 22 வரைக்கும் வாசிக்கிறேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே, சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும், அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? அல்லேலூயா. அப்ப இங்கேயும் இந்த துன்மார்க்கரையும் நீதிமான்களை பற்றி சொல்லும் பொழுது, நீங்க நீதிமான்களாய் வாழுகிறவர்கள் பொல்லாதவர்களை பற்றி எரிச்சலாக கூடாது, துன்மார்க்கனை போய் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அதுதான் அடுத்த பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய. நீ நீதிமானா இரு, அப்போ நீ நிலைத்திருப்பாய், கனி கொடுப்பாய், உன் அடிமரம் நிற்கும். ஆனா இனி நீ சில பாடுகள் சில வேளை பட வேண்டியது இருக்கும். எந்த தேவ பிள்ளைனாலும் பாடுகள் உண்டு. அப்ப இந்த பாடுகள் படும் பொழுது அந்த பக்கம் பார்த்தா துன்மார்க்கனுக்கு ஒரு பாடும் இல்லாம அவன் நிமிர்ந்து நிற்பான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்ச காலம். அவன் அதனால தலை தோங்கி நிற்கிறது போல தெரியும். உடனே நீ பொல்லாதவர்களை பற்றி எரிச்சல் ஆகக்கூடாது. இந்த தேவ பிள்ளைகள் இதை கவனிக்கணும். அவன் மேல நீ பொறாமை கொள்ளக்கூடாது. அவனை பற்றி நீ உண்மையில பரிதாபப்பட வேண்டும். அல்லேலூயா. இது தேவ பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு பாடம். உலகத்தான பார்த்து பொறாமப்படக்கூடிய தேவ பிள்ளைகள் என்ன சொல்றது? நீங்க உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நீங்க யாருன்னு நீங்க அறியலையா? அவனை போய் நீங்க பொறாமப்படுவீங்கன்னா என்ன பரிதாபம்? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நீங்க உலகத்தான போய் பொறாமப்பட்டு அவன் மேல எரிச்சலா இருப்பது என்பது அது சரியல்ல. ஏன்னா அவனுடைய நிலைமை என்ன, உங்கள் நிலைமை என்ன என்பதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் அடிமரம் ஸ்ட்ராங் ஆனவர்கள். அல்லேலூயா. வெட்டி போட்டாலும் முளைத்தெழும்புவீர்கள். அல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், சொல்லுங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான். ஆனா துன்மார்க்கன் அப்படி இல்லை. ஒரு நாள் ஒரு வெட்டுவார், அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவன் தலை எடுப்பதே இல்லை. அல்லேலூயா. இதான் வித்தியாசம். அப்போ இதை அறிஞ்சு நம்ம வாழும்போது நமக்கு தெரியும், ஓ அவன் இப்படி எல்லாம் பண்றான், ஐயோ பாவம், கடைசியில் அவன் முடிவு, அவனுக்கு நல் முடிவு இல்லையே, ஐயோ பாவம், அவனுக்கா ஜெபம் பண்ணணும். அப்படித்தான் நம்ம எண்ணத்துல வரும். இதற்கு பதிலாக அவெல்லாம் இப்படி இருக்கானே, அவெல்லாம் இப்படி இருக்கானேன்னு எரிச்சலாயிட்டு இருந்தோம்னா நாம சரியில்லை, நம்முடைய அந்த உள்ளத்தின் சிந்தனை சரியில்லை, நாம் நம்முடைய மேன்மை அறியவில்லை
என்பதுதான் அர்த்தம். அதனால இன்றைக்கு நீங்க யார்? இந்த மாதிரிப்பட்ட உலகத்தார், துன்மார்க்கம் செய்கிறவன், தப்பு தப்பா செய்து சம்பாதிச்சு பயங்கரமா கட்டி எழுப்புகிறவன், இவங்களை எல்லாம் பார்த்து எரிச்சல் ஆகாதிருங்கள், அதை போய் பொறாமப்படாதிருங்கள். ஏன்னா அது ரொம்ப காலம் ஓடாது. அல்லேலூயா. அது கொஞ்ச காலம் நிற்கும். அதுக்கு பிறகு திடீரென்று ஊதி போடுவார், பதரை போல முடிந்து போவான். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். அது பிறகு பற்ற வச்சாலும் அது எரியாது. அது அணைஞ்சு போனா போனதுதான். இதுதான் துன்மார்க்கருடைய நிலை. அப்போ தேவ பிள்ளைகள், நீங்க அவங்க மேல எரிச்சலாக கூடாது, அவங்க மேல பொறாமப்படக்கூடாது. உண்மையில ஆண்டவரே இவன் நிலைமை பரிதாபம், அவன் தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு மன்னியும், அவனுக்கு இறங்கும், அவனை திருத்தும் என்றுதான் நாம தேவனிடத்திலே மன்றாட வேண்டுமே தவிர உள்ளத்திலே எரிச்சல் பொறாமை கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. அவர்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார்கள். அவர்கள் சில இடத்துல பக்கத்து வீடா இருக்கும், ஒரே தெருவா இருக்கும், ஒரே வேலை ஸ்தலத்துல பக்கத்து சீட்டா இருக்கும், அல்லது மேனேஜரா நம்மளை நடத்தக்கூடிய ஆட்களா இருக்கும். பல ரீதியில இருக்கு. யாரிடத்தில் நீங்கள் இன்றைக்கு நெருக்கப்படுகிறீர்கள், கஷ்டப்படுகிறீர்கள், வம்பாய் உங்களை சிரமப்படுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை நினைக்கும் பொழுது இயற்கையா மனுஷத்துக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், கோபம்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அதை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நாம் நினைக்கணும், நான் இன்றைக்கு விழுந்தாலும் நான் தான் நாளைக்கு எழும்பி நிற்க போறேன். அல்லேலூயா. என் அடிமரம் ஸ்ட்ராங்கா இருக்குது, அது இன்றைக்கு வெட்டப்பட்டு போனாலும் மறுபடியும் வேர்விடும், மறுபடியும் துளிர்க்கும். அல்லேலூயா. அதான் நீதிமானுக்கு ஆண்டவர் தந்த பாக்கியம், தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்த பாக்கியம். ஏன்னா நம்ம மேல ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கு. அதை வச்சுதான் கர்த்தர் நம்மை கைப்பிடித்தார். அல்லேலூயா. அதை வச்சுதான் ஞான ஸ்நானத்துல உடன்படிக்கை செய்தார். அந்த பெரிய தெரிந்து கொள்வதோடு தான் நம்மளை பரிசுத்த ஆவியினால முத்திரை போட்டார். இதெல்லாம் சும்மா செய்ய மாட்டார். நம்ம மேல ஒரு பெரிய திட்டமே இருக்கு, பெரிய நோக்கமே இருக்கு. அதனால நாம் ஒரு பொழுதும் சும்மா யாரை பார்த்தும் எரிச்சலும் பொறாமையும் கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. அல்லேலூயா. கலகக்காரரோடு கலவாதே. அப்போ நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், ரெண்டாவது ராஜாவுக்கு பயந்து நடக்கணும். இதை கர்த்தர் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அதில் அடுத்த வசனத்தையும் கவனிங்க. சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும், அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? இந்த இருவரின் சங்காரம் அப்படி அந்த வசனத்தில் சொல்லி இருக்கும் பொழுது, ஒன்று மேலே சொல்லி இருக்கு பொல்லாதவர்கள் துன்மார்க்கர்கள். இந்த ரெண்டு கூட்டத்தாருக்கு வரப்போகிற அழிவு அல்லது சங்காரம், இதை அறிந்தவன் யார்? அவ்வளவு நம்ம அறிய முடியாத சங்காரம் வரும் ஒரு அர்த்தத்தில். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? ஒன்று கர்த்தர், ஒன்று ராஜா. கர்த்தர் துன்மார்க்கர்களை சங்கரிப்பார், ராஜாவும் துன்மார்க்கர்களை சங்கரிக்கும்படி தான் அந்த பதவியில இருக்கிறான். இந்த ரெண்டு பேர்னால் வரக்கூடிய சங்காரத்தை அறிந்தவன் யார்? ஏன்னா அந்த ரெண்டுமே அதில் சொல்லி இருக்கிறதுனால அது ரெண்டு விதத்திலும் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, துன்மார்க்கருக்கும் பொல்லாதவர்களுக்கும் நாம் நினைவில் கூட நினைக்காத சங்காரம் வரும், அதை அறிந்தவன் யார்? இரண்டாவது, கர்த்தர் துன்மார்க்கனை சங்கரிப்பார். கர்த்தர் நியமித்த ராஜாவும் துன்மார்க்கனை என்ன செய்யணும்? சங்கரிக்கணும், சங்கரிப்பார். அப்ப அந்த சங்கரிப்புகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அதனால தான் சொல்றாரு, என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் தப்பு செய்தவனை சங்கரிக்கிற தேவன், ராஜா நீதியுள்ள ராஜா, தப்பு செய்கிறவனை தண்டிக்கிற ராஜா. அப்போ உனக்கு இந்த சங்காரங்கள், தண்டனைகள், அழிவுகள் வராதிருக்க என் மகனே நீ முதல்ல கர்த்தருக்கு பயந்து நட. கர்த்தருக்கு பயந்து நட. ரெண்டாவது யாருக்கு பயந்து நட? ராஜாவுக்கு பயந்து நட. ராஜா ஆளுகை செய்கிறவன், உன்னை நடத்துகிறவன். அந்த ராஜாவுக்கு நீ பயந்து நட. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு பயந்து நடவுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க, பெற்றோரை கனம் பண்ணுங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேலை ஸ்தலத்துல போனா அங்கே உங்க மேல இருந்தவங்களை நடத்துறவங்களுக்கு கீழ்ப்படியுங்க, அவங்களுக்குரிய கனத்தை கொடுங்க. சபையா கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. எந்த இடத்திலும் நம்மை நடத்துகிறவர்கள் யார்? கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புறவங்களுடைய அடிமரங்கள் அவைகள் நிற்காது விழுந்து போகும் என்பதை பார்த்து அது கூடாக சில பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இதில் ஒரு பாடம் கூட நீதிமொழிகள் 24:17-18 வசனங்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களிகூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். அப்பொழுது அவனிடத்தினின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள், உங்களுக்கு ரொம்ப நஷ்டத்தை கஷ்டத்தை உண்டு பண்ணாக, உங்களுடைய நல் காரியங்களை கெடுத்தாக, எல்லாமே செய்தாக. திடீர்னு ஒன்றா விழுந்து போறாங்க. அப்போ நீ சந்தோஷப்படக்கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது? தேவ பிள்ளை நீதிமான் என்ன செய்யக்கூடாது? உன் சத்துரு விழுந்தா என்ன செய்யக்கூடாதான்? சந்தோஷப்படக்கூடாது. நீ உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்பட்டா உடனே அவன் தண்டனையை கத்த நிறுத்தி விடுவார். கடைசியில் உனக்கு தான் அது தீமையா வரும். அல்லேலூயா. இப்படி ஒரு பாடம் இன்னும் சில இடங்கள்ல பைபிள்ல சொல்லி இருக்கு. எத்தனை பேர் இதெல்லாம் புரிந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்க, ஒரு கட்டம் வரும்பொழுது கர்த்தர் உங்களை எதிர்த்தவர்கள் அல்லது உங்களை கஷ்டப்படுத்தினவர்கள், உங்களை சூறையாடினவர்கள், சிறைப்படுத்தினவர்கள், சிறுமைப்படுத்தினவர்கள், உங்களுடையவைகளை திருடி கொண்டவர்கள், இது எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு தண்டனை கொடுப்பார். அவன் தண்டிக்கப்படும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க வாய் திறந்து. சந்தோஷப்படக்கூடாது. சிலருக்கு உடனே வாயில என்னத்தையோ பேசுவார்கள். பாத்தியா பாத்தியா, இப்படி செய்தான், அப்படி போனான், பாத்தியா என்ன நடந்து, பாத்தியா. இப்படி எல்லாம் ஒரு தேவ பிள்ளை பேசவும் கூடாது. உள்ளத்துல கூட என்ன செய்யாத, சொல்லுங்க திரும்ப அந்த வார்த்தைய, சந்தோஷப்படாதே. அல்லேலூயா. சந்தோஷப்படாது. ஏற்கனவே அவன் தீமை செய்யும் பொழுதே அவனுக்காய் பரிதாபப்படு. அடுத்தது அவன் விழுந்து போனான்னா ஐயோ என்று பரிதாபப்படணுமே ஒழிய நீ அதை மனசில் கூட சந்தோஷமா என்ன பண்ணாத, நினைக்காத. அல்லேலூயா. ஐயோ விழுந்து போனானே என்று தான் நினைக்கணும். சவுல் ராஜா உயிரோடு இருந்த காலம் அளவும் தாவீதுக்கு பயங்கர எதிரியா தான் கிரியை செஞ்சிட்டு இருந்தான். தாவீதை கொல்லணும் அழிக்கணும்னு தான் அவன் இருந்தான். ஆனால் அந்த சவுல் ராஜா பெலிஸ்தருடைய கையினால் கில்போவா மலையில் செத்துப்போன வேளையிலே தாவீது பாடல் பாடுகிறான். இஸ்ரவேலின் அலங்காரம் கில்போவா மலையிலே விழுந்து போயிற்றே என்று புலம்பல் பாடினான். ஆமென். இப்ப தாவீதுடைய உள்ளத்தை பாருங்க. என்ன வாழ விடாத சவுல் செத்து போனான் அப்படி சொல்லல, அதுல அவன் சந்தோஷப்படல. என்னை நாட்டை விட்டே துரத்தின சவுல் செத்து போனான் அப்படி அவன் சந்தோஷப்பட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் சொல்றான், அவன் சவுலை பார்க்கல, இது இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலுடைய அலங்காரம் விழுந்து போச்சு. அல்லேலூயா. என்ன பெரிய உள்ளம் தாவீதுக்கு. இதெல்லாம் பைபிள்ல ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆகவே தேவ மக்களே, நாம் பழி வாங்குகிறவர்கள் அல்ல, பழி தீர்க்கிறவர்கள் அல்ல. கர்த்தர் பழி வாங்கும் பொழுது கூட நாம சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நல்லா இருதயத்துல பதித்து கொள்ளுங்கள். சிலர் என்ன பண்றாங்க, அடுத்தவனுடைய விழுகையில பரியாசம் பண்றாங்க. அதுவும் பைபிள்ல இருக்கு, தீர்க்க தரிசனத்துல. நீ பரியாசம் பண்ணாமல் இருந்திருக்க வேண்டியது. நீ உன் சத்துரு விழும் பொழுது அவனை பரியாசம் பண்ணின, அதனால இப்போ உனக்கு கட்டு வந்தது. நீ பரியாசம் பண்ணினால் உன் கட்டுகள் பலத்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினால தேவ மக்களே, இந்த நான் என்னுடைய பாடம் ஒன்றா இருக்கிறது. ஆனால் இதற்கூடாக அந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிற போதனைகள் நம்முடைய வாழ்வுக்கு தேவை. அல்லேலூயா. பொல்லாதவன் மேல் எரிச்சலாகாத, பரிதாபப்படு. அவன் விழும்பொழுது நீ சந்தோஷப்படாத, ஐயோ என்று பரிதாபப்படு. இந்த நல்ல உள்ளமாக உன்னுடைய உள்ளம் மாறட்டும்.
இது கிறிஸ்து வாழும் உள்ளம், இது பரிசுத்த ஆவி தங்கி இருக்கும் உள்ளம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இரண்டாவதாக இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? இஸ்ரவேலுக்கு எதிரான அசீரியன். அவன் பயங்கரமா, அவன் வேறே தண்ணிக்குள்ள நிக்கிற மாதிரி அவன் செழிப்பா இருந்தா கூட அவன் விழுந்து போனான், அவன் திரும்ப எழும்ப கூடாமல் போனான். அல்லேலூயா. இப்போ இரண்டாவதாக நேபுகாத் நேச்சாரின் அடிமரம் துளிர் விட்டது, ஆனாலும் பாபிலோன் என்றும் நிலை நிற்கவில்லை. அடுத்த அடிமரத்தை பற்றி தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 முறையும் ஒரே காரியத்தை தான் சொல்லி இருக்கு. நேபுகாத் நேச்சாரின் அடிமரம், அது விழுந்தது, திரும்ப எழும்பினது. அது ஒரு ஆச்சரியம் தான். ஒரு புறஜாதி ராஜா, அவனை பற்றி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். அவன் ஒரு புறஜாதி ராஜா, ஆனா ஆண்டவர் அவனுக்கு சொப்பனம் கொடுக்கிறார். என்ன சொப்பனம்? வரப்போகிற சாம்ராஜ்யங்களை குறித்த சொப்பனம், அந்த பெரிய சிலை பற்றின சொப்பனம். ஆனா அவனுக்கு விளக்கம் தெரியாது. சொப்பனம் பார்த்திருக்கிறார். பிறகு தானியேல் போய் விளக்கம் கொடுத்தார். அடுத்தது அவர் இன்னொரு சொப்பனம் கண்டார். பெரிய விருட்சம். அவர் காணுதெல்லாம் பெருசா தான் காணுவார். பெரிய சிலையை கண்டார். அடுத்து என்ன கண்டாரு? பெரிய விருட்சம். அந்த பெரிய விருட்சம் நல்லா இருந்தது. பிறகு திடீர்னு தரையில விழுந்தது. அடிமரம் மட்டும்தான் இருந்தது. இப்போ மறுபடியும் அது முளைச்சது. அப்படி ஒரு சொப்பனத்தையும் அவர் பார்த்தார். இது ஆண்டவருக்குள் இல்லாதவர்கள் காண்கிற சொப்பனம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒன்று, இவர் பெரிய சிலையை கண்டார். தானியேல் விளக்கம் கொடுத்தார். அதுக்கு தலை நீர் தான், பொன்னான அந்த தலை நீர் தான் இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீர். உமக்கு அடுத்தது வரப்போகிற ஆட்சிகளை தான் இந்த இந்த சிலையுடைய தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ளது காட்டுது. அப்படி விளக்கம் கொடுத்தார். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கடைசியில் அவர் செய்த வேலை என்ன? திடீரென்று தூரா என்னும் சமபூமியில் ஒரு பெரிய சிலையை நிறுத்திட்டு எல்லாரும் இங்கே வணங்குங்க, இல்லைன்னா இப்போ அக்னி சூளையில் போட்டுருவேன். அவர் சொப்பனம் கண்ட எஃபெக்டை பார்த்துக்கிடுங்க. பெரிய சிலையை கண்டுட்டு என்ன செய்துட்டாரு? பெரிய சிலையை செய்து வச்சுட்டார். இப்படிதான் சிலர் செய்யறது. சொப்பனத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்தார்? சாம்ராஜ்யங்களை பற்றி நீ அறியணும் என்று சொல்லி கொடுத்ததுக்கு அவர் வேற காரியம் செஞ்சார். சரி, விட்டுருவோம். அடுத்தது இவர் பெரிய விருட்சத்தை கண்டார். அதுதான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு பெரிய விருட்சம், அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமா இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கு தானியேல் விளக்கம் கொடுக்கிறாரு 22ஆம் வசனத்துல. அந்த பெரிய விருட்சம் பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. உமது மகத்துவம் பெருகி வானபரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது என்று சொல்வார். அடுத்தது பாருங்கள், நேபுகாத்நேச்சார் சொல்வார் 12-13 வசனங்கள்ல, ஒரு பரிசுத்தவான் வந்து சத்தமிட்டு ஒரு காரியத்தை சொன்னான் என்று சொல்லிவிட்டு 13ஆம் வசனம், அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தானியேல் விளக்கம் கொடுக்கிறாரு 14ஆம் வசனத்திலே. ராஜாவே, அதன் அர்த்தம் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரிலிருந்து நீர் தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 15ஆம் வசனத்திலே, ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பும் வெண்கலவுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக, மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும்.
உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதற்கும் தானியேல் அடுத்து விளக்கம் கொடுத்தார். ஸ்தோத்திரம். 26ஆம் வசனத்திலே, ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். அப்போ இங்கே நேபுகாத்நேச்சாரு கொடுக்கப்பட்ட சொப்பனம், பெரிய விருட்சம், நிறைய பறவைகள் மிருகங்கள் எல்லாம் வந்து அடைந்தன. ஆனால் ஒரு நாள் அதை வெட்டி போடு என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது அடிமரம் இருக்கட்டும், பிடுங்கி தள்ளிராத, அடிமரமாகிய வேர்கள் அங்கு இருக்கட்டும், ஏன்னா அது திரும்பவும் துளிர்க்கும். அல்லேலூயா. இது நேபுகாத்நேச்சாரை பற்றி சொல்லப்பட்டது. தேவன் உம்மை ராஜாங்கத்திலிருந்து எடுத்து போடுவார், மனுஷீகத்தில் மனுஷர் நடுவிலிருந்து எடுத்து போடுவார், மிருகங்களோடு இருப்பீர், அவ்வளவு தாழ்த்தப்படுவீர். அதுக்கு பிறகு பரமாதிகாரத்தை நீர் அறிவீர். தேவனுடைய அதிகாரம் என்ன, உன்னதமானவருடைய ஆளுகை எப்படிப்பட்டது அறிந்து உணர்ந்த பிறகு உமக்கு திரும்பவும் என்னது ஒரு வாழ்வு வரும், திரும்பவும் நீர் எழும்புவீர். அதான் திரும்ப அந்த அடிமரம் துளிர்க்கும். சொல்லிட்டு தானியேல் ஒரு ஆலோசனை சொன்னா, ஐயா அதுக்கெல்லாம் நீர் போக வேண்டாம், இப்பமே நீர் மனம் திரும்பும், நீ நீதியை செய்யும், உம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டு விலகும், சிறுமையானவர்களுக்கு நீர் செய்கிற இந்த மாதிரி தொந்தரவுகள் தீமைகள் எல்லாத்தையும் விட்டு நீர் விலகி நல்லா இருந்தா உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கும். அல்லேலூயா. ஆனா அந்த ஆள் அதை செய்யல. ஒரு வருஷம் ஆண்டவர் டைம் கொடுத்தார். சொப்பனத்தை கொடுத்து அர்த்தத்தை சொல்லி கொடுத்துட்டு தானியேல் மூலம் நல்ல ஆலோசனையும் கொடுத்த பிறகும் ஒரு வருஷம் தருணம் கொடுத்த பிறகு அவர் திருந்தலை. என்ன நடந்து 28ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. இது வராமல் போகத்தான் சொப்பனம். இப்படி ஒரு நிலை உமக்கு வராமல் போகத்தான் உமக்கு சொப்பனம், உமக்கு அர்த்தம். ஆனா நீர் வந்து அந்த அர்த்தத்தோடு கூட ஆலோசனை வழிகாட்டுதல் எல்லாம் கிடைச்சது. ஆனா திருந்தல. கடைசியில சொன்னபடியே அவன் தலையின் மேல் இறங்கினது. அல்லேலூயா. நான் இடையிடைய சில போதனைகளையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நமக்கும் இப்படிதான் சில வேளை கர்த்தர் ஒரு சொப்பனத்தை தந்து எச்சரிக்கிறார், ஒரு தரிசனத்தை தந்து எச்சரிக்கிறார், ஒரு வேத வசனத்தை தந்து எச்சரிக்கிறார், தீர்க்க தரிசனத்தின் மூலம் எச்சரிக்கிறார். இப்படி எச்சரிக்கும் பொழுது நம்மை தாழ்த்த வேண்டும், கர்த்தரிடத்தில் மன்றாட வேண்டும், கர்த்தரிடத்தில் கெஞ்ச வேண்டும். நம்முடைய தவறான வழி நமக்கு சுட்டி காட்டப்பட்டதுன்னா அதை நம்ம சரி செய்யணும், திருந்தணும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், நல்ல கிரியைகளை செய்யணும், கெட்ட கிரியைகளை விடணும், எதை திருத்தணும், எதை சரிப்படுத்தணும். அப்படி செஞ்சிட்டோம்னா அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு விரோதமானதாய் இருந்தாலும், அந்த வசனம் நமக்கு எதிரானதாய் இருந்தாலும், அந்த தரிசனம் சொப்பனம் நமக்கு எதிரானதாய் இருந்தா கூட அது இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆனா அலட்சியமா நிர்விசாரமா அப்படி சாங்கோபமா பொய்யாச்சுன்னா அடுத்தது அது இறங்க ஆரம்பிக்கும். அதுதான் நேபுகாத்நேச்சாருக்கு நடந்தது. அவன் அதே போல ராஜா மிருகமா மாறிட்டான். ஒரு பைத்தியக்காரனை போல பனியில போய் கிடப்பான், புல்ல சாப்பிடுவான். என்ன பரிதாபம், சங்கிலியினால் கட்டப்பட்டு கிடப்பான். ஒரு பெரிய சக்கரவர்த்தி இந்த மாதிரி விழுந்து போனான். ஆனா அதுல கடைசியில ஒரு ஆச்சரியம், அவன் சொல்றான், எனக்கு புத்தி திரும்ப வந்தது. அல்லேலூயா. நான் உன்னதமானவரை நோக்கி பார்த்தேன், அவருடைய ஆளுகை மகிமையானது என்று வாய் திறந்து அறிக்கை பண்ணினான். அவன் சொன்னான், என் புத்தி மட்டும் இல்ல, இப்போ என்னுடைய மந்திரிமாரும் எனக்கு திரும்ப வந்தாக, என்னுடைய ஆட்சியும் எனக்கு திரும்ப கிடைத்தது என்று சொல்லுகிறான். இது ஒரு புறஜாதி ராஜாவுக்கு இப்படி ஒரு கிருபை, இப்படி ஒரு பாக்கியம் என்பது ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதே நேரம் நான் சொன்ன வார்த்தையை கவனிச்சிருப்பீங்க, பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்தது,
திரும்ப எழும்பவில்லை. அல்லேலூயா. ஆனால் பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சார் த கிரேட், அவன் விழுந்து அவன் தனி வாழ்க்கையில திரும்ப எழும்புறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அப்ப தேவன் சில காரியத்தை ஒரு தேசத்துக்காக, ஒரு சந்ததிக்காக, ஒரு தலைமுறைகளுக்காக செய்கிறார். அது கூடாகவே சில காரியங்களை ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து அவனுக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தின் மேல் ஒரு சாபம் இருக்கலாம், அது தலைமுறையா வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதில் நீ ஒரு நபர் உன்னை தாழ்த்தினால் உன் வாழ்க்கை மறுபடியும் எழும்பும். அல்லேலூயா. உன் தலைமுறைகளும் தங்களை தாழ்த்தினால் தலைமுறை தலைமுறையா கிருபையை கட்டளையிடுவார். ஆனால் ஒன்றுக்கும் வாய்ப்பில்லை. பாபிலோன் சாம்ராஜ்யமே அது விழுந்து போகிற சாம்ராஜ்யம். ஏன்னா நேபுகாத்நேச்சார் தான் அந்த தப்பை செஞ்சான். எருசலேமுக்குள் வந்தான், ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சான், ஆலயத்தில் இருக்கிற பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போனான். சும்மா விடுவாரா? அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அது நிற்காம போகிற சாம்ராஜ்யம் தான். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு ஒரு கிருபை கிடைச்சது பாருங்களேன், ஒரு தற்காலிக கிருபை. அதுதான் ஆண்டவர் ஒரு தனி மனுஷனை மதிக்கிறாரு, அவன் வாழ்க்கையை மதிக்கிறாரு, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய உள்ளத்தை, அவன் தாழ்த்துகிறத, ஜெபிக்கிறத எல்லாம் கேட்கிறாரு, அவனுக்கும் சில நன்மைகள் செய்கிறார். அதே வேளையில அவர் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு வச்சிருக்கிறது அது இஸ்ரவேலுக்கும் அதுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது தேவனுடைய அனாதி திட்டங்கள், அது விழுந்தது எழும்பவே இல்லை. அல்லேலூயா. எனவே எங்க மேலேயே பெரிய சாபம் ஐயா, எங்க தேசமே அப்படி ஐயா, எங்க ஊரே இப்படி ஐயா, எங்க குடும்பமே இப்படி ஐயா என்றெல்லாம் நம்ம நினைச்சாலும் அதன் நடுவிலே நீ ஒருத்தி, நீ ஒருவன் உன்னை தாழ்த்தினால் உன்னை கர்த்தர் பாதுகாக்க அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னோடு இருப்பவள் சொன்னா கேட்கறது இல்லை, மிஞ்சி மிஞ்சி போய் தீமையை வருத்தி கொள்ளுகிறார்கள். அதன் நடுவிலே நீயும் அவர்களோடு சேராமல், கலகக்காரரோடு சேராதே என்று சொன்னது போல நீ உன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நீ காத்திருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாருக்கு தெரியும், ஒருவேளை உன் தாழ்மையை பார்த்து உன் குடும்பத்தையே காப்பாற்றுவார். அல்லேலூயா. உன் தாழ்மையை பார்த்து உன் கோத்திரத்தையே காப்பாற்றுவார். அதையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சரி, நேபுகாத்நேச்சார் வாழ்விலே இப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து மூன்றாவதாக தாவீதின் ஆட்சி கிறிஸ்து மூலம் மறுபடி துளிர்த்து என்றென்றைக்கும் நிற்கிறது. அல்லேலூயா. இதை குறித்து ஏசாயா 11:1 பார்க்கிறோம். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசாய்னா தாவீதுடைய அப்பா. அந்த ஈசாய் என்கிற அடிமரம், அப்ப ஈசாயின் வம்சம், தாவீதின் வம்சம். இந்த சந்ததி, இந்த வம்சம் அது வெட்டப்பட்டு போயிட்டு வெறும் அடிமரம் தான் இருக்கு. எப்போ அடிமரம் தான் இருக்கு? சிதேக்கியா காலத்தோடு அது வெட்டப்பட்டு போச்சு. அது வரைக்கும் தாவீதின் குமாரர்கள் தலைமுறை தலைமுறையாய் யூதேயாவை ஆண்டார்கள், எருசலேமிலே ஆண்டார்கள். சிதேக்கியா ராஜாவோடு இதே நேபுகாத்நேச்சார் தான் இதுக்கு முடிவு கட்டினான். அந்த தாவீதின் சாம்ராஜ்யம் விழுந்து போச்சு. விழுந்தாலும் ஒரு அடிமரம் உள்ள இருக்கு, அடிமரம் இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 70 வருஷம் சிறையிருப்பு பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான் நேபுகாத்நேச்சார். எல்லாரையும் பாபிலோன்ல கொண்டு சிறையிருப்பு அங்க கொண்டு வச்சுட்டான். அப்போ இவர்கள் எல்லாம் போச்சு, எருசலேமே பாழா போச்சு, ஆலயமே பாழா போச்சு, வெறும் அடிமரம் உள்ள இருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா 70 வருஷம் கழித்தும் திரும்ப அது துளித்தது. அல்லேலூயா. 70 வருஷம் கழித்து துளித்தது, திரும்பியும் விழுந்து விழுந்து தான் எழும்பிக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் வந்து பிறந்தார். அல்லேலூயா. அன்னைக்கு இந்த சந்ததி துளிர்க்க ஆரம்பிச்சு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கும் என்றைக்கும் நித்தியம் வரை இது நிலை நிற்கும். அல்லேலூயா. தாவீதின் சந்ததியில் இயேசு பிறந்தார். இயேசு யூதாவின் கோத்திர சிங்கமாக வந்தார். அவரிலிருந்து ஒரு சந்ததி எழும்பினது, அந்த சந்ததியில நாமளும் இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு கிடைத்த பாக்கியம், புறஜாதிகளாகிய நமக்கு கிடைத்த பாக்கியம். நாம் ஒன்றும் தாவீதின் சந்ததி கிடையாது, நாம் அப்படி ஆளுகை செய்கிற சந்ததி கிடையாது. ஆனால் அந்த தாவீதின் சந்ததியில் வந்த இயேசு எல்லாருக்கும் வாசலை திறந்து விட்டார், நாமளும் உள்ள வந்துட்டோம். அல்லேலூயா.
இனி நமக்கு 1000 வருஷ அரசாட்சி உண்டு, இனி நமக்கு நித்திய ஆட்சி உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த ஆட்சி எப்படி கிடைச்சது? தாவீதின் ஆட்சி 1000 வருஷ அரசாங்கம், அதுல நாம இருப்போம் எருசலேம்ல. பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஆட்சி புதிய எருசலேம்ல, அங்க நாம் அவரோட இருப்போம். இப்படி ஆட்சியில் பங்கு கொள்ளுகிற அளவிலே அன்றைக்கு விழுந்து போன வெட்டப்பட்டு போன தாவீதின் அடிமரம், ஈசாயின் அடிமரம் மறுபடியும் துளிர்த்து நித்தியமாய் கனி கொடுத்து நிற்கும். அல்லேலூயா. சோ இது ஒரு பெரிய பாக்கியம். இது சந்ததிக்கு வச்ச ஆசீர்வாதம். சந்ததிக்கு உங்களுக்கு இன்னும் கூடுதலா படிக்கணும்னா அந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 2, 3, 4 வசனங்களை படிச்சீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்குன்னு அங்க உங்களுக்கு புரியும். நான் டைம் போனதுனால அதை விட்டுறேன். அப்போ ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும்னு சொல்லிட்டு அடுத்து 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. இயேசுவை பற்றி அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினோன்னு அவர் மேலே பரிசுத்த ஆவி இறங்கினார். அப்பொழுது அந்த ஆவியில் நிறைந்து அவர் ஊழியம் செய்தார். அதை பற்றின தீர்க்க தரிசனங்கள் தான் அந்த 2 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்கள். எனவே இங்கே நாம் பார்த்தோம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தாவீதை ஆண்டவர் எழுப்பிட்டாரு. அவனுக்கு சந்ததி சந்ததியாய் உன் வீடு எனக்கு முன்பாய் நிலை நிற்கும் என்று சொல்லி ராஜாங்கத்தை அவன் கையில கொடுத்துட்டார். அதை இன்றைக்கு வரைக்கும் மாற்றல்ல, என்றைக்குமே மாற்றவில்லை. தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அது நித்தியமாய் நடக்கிறது. அல்லேலூயா. இனி இதுல ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறுத்துறேன். இந்த தாவீதின் சந்ததி வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி, நிலை நிற்கிற சந்ததி. அதுக்குள்ள ஒருத்தன் எழும்பி வந்தான் பாருங்க, அவன் வெட்டப்பட்டு போனான். கொஞ்சம் முன்னால சொன்னேன், பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிந்து போச்சு, அது அடிமரம் அப்படி பட்டை போச்சு, அது திரும்ப எழும்பல. ஆனா அதுக்குள்ளந்து எழும்பின ஒரு நேபுகாத் நேச்சாருக்கு மட்டும் அவன் தாழ்த்தினால ஒரு கிருபையை கொடுத்தார். இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி இங்க இருக்கு. ஈசாயின் வம்சம் அது காலமெல்லாம் நிற்கக்கூடிய வம்சம். ஆனா அதுல ஒருத்தன் அழிஞ்சு போனான், அவனை பற்றி பைபிள் சொல்லுது. 4வது காரியம் தான், தாவீதின் சந்ததியில் ஒரு சிதேக்கியா விழுந்து போனாலும் அந்த சந்ததி கிறிஸ்து மூலம் மறுபடியும் துளிர்த்து என்றென்றைக்கும் நிற்கிறது. அல்லேலூயா. இந்த வாழ வேண்டிய சந்ததியிலே, நித்தியமாய் நிற்கக்கூடிய சந்ததியில அந்த சிதேக்கியா என்பவன் விழுந்து போனான். அவனை குறித்து எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது கவனியுங்கள். அங்கே 3ஆம் வசனத்துல பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பல வருணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது. இந்த கழுகுதான் நேபுகாத் நேச்சார். அவன் லீபனோனில் வந்தான் என்றா எருசலேமில் வந்தான். எருசலேமில் தான் லீபனோன் இருக்குது. அப்போ நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த பெரிய கழுகு அவன் திடீர்னு படையெடுத்து எருசலேமுக்கு வந்தான். வந்துட்டு லீபனோனில் நிற்கக்கூடிய கேதுருவில் அவன் இளங்கிளைகளை நுனிக்கிளையும் பிடித்து கொண்டு போனான், இளங்கிளைகளை கிளையில் உள்ள கொழுந்துகளையும் கொய்து கொண்டு போனான். அந்த அந்த நுனிக்கிளை என்று சொல்லுவது அன்றைக்கு எருசலேமில் அரசாண்டு கொண்டிருந்த யோயாக்கீன் என்கிற 18 வயது நிரம்பின ராஜா. இளம் கிளை அல்லது அவன் ஒரு நுனிக்கிளை. அந்த கழுகு அதை கொய்துட்டு இங்க இந்த எருசலேம் ராஜாவை அவன் பிடித்து விட்டான், யோயாக்கீனை. அடுத்தது கொஞ்சம் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளையும் கொய்து கொண்டு போனான். அதுதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற வாலிபர்கள், இளைஞர்கள். இவர்களையும் அவன் எங்க கொண்டு போனான்? வர்த்தக தேசம், அவனுடைய தேசம் பாபிலோன். அங்கே கொண்டு போய் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் அவனுக்காக அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சான். அவனுடைய அரண்மனை வேலையில், அவனுடைய ஆட்சி பொறுப்புகளிலும் இவர்கள் இருந்தார்கள். அப்படி செய்தான். யோயாக்கீனையும் இந்த கூட்டத்தார் எல்லாரையும் அவன் கொண்டு போயிட்டான். கொண்டு போகும்பொழுது அடுத்து அவன் என்ன செய்தான்? அந்த 5ஆம் வசனத்திலே தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து,
நல்ல கவனிங்க. தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடி ஆயிற்று. இது யாரு? அவன் அந்த நுனி கொழுந்த பிடிச்சிட்டு போயிட்டான், கொய்துட்டு போயிட்டான் யோயாக்கீன் ராஜாவை. அவன் கூட கொஞ்சம் அந்த வாலிபர்கள் எல்லாம் கொண்டு போயிட்டான், எருசலேமை பாழாக்கிட்டான், ஆலயத்தை பாழாக்கிட்டான். அடுத்தது என்ன பண்ணான்னா அந்த தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்தான். அதான் சிதேக்கியா ராஜா. அவன் இந்த யோயாக்கீனுடைய சித்தப்பா. இந்த யோயாக்கீனுடைய சித்தப்பாவை ராஜா ஆக்கி வச்சுட்டான். ஏன்? தேசத்தின் விதைகளில் ஒன்றுன்னு சொல்லி இருக்கு. அவன் நினைச்சிருந்தா பாபிலோன்ல இருந்து ஒருத்தனை கொண்டு இங்க வச்சு ஆட்சி பண்ணி இருக்கலாம், அப்படிதான் பொதுவா செய்வாங்க. ஆனா இவன் என்ன தீர்மானம் எடுக்கிறான்? அந்த தேசத்தின் விதைகளில் ஒன்றே ஆளுகை செய்யட்டும்னு சிதேக்கியாவோட சில உடன்படிக்கைகள் செய்து, நீ என் கீழே இருக்கணும், நான் சொல்றதை கேட்கணும், எனக்கு தர வேண்டியதெல்லாம் கரெக்டா அனுப்பி தந்துட்டு இருக்கணும், அப்படின்னா நீங்க ஆட்சி செய்யலான்னு சொல்லி அவனுடைய கண்ட்ரோல்ல, நேபுகாத்நேச்சாருடைய கண்ட்ரோல்ல இந்த சிதேக்கியாவை எருசலேமில் ஆளுகை செய்யென்று அந்த தேசத்தின் விதையை அங்க நட்டுட்டு போனான். அவனை பற்றி தான் சொல்லி இருக்கு. அவன் தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடியாக அந்த சிதேக்கியா வளர்ந்து ஆட்சி செய்தான். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்திருக்கான். அப்ப அவனுடைய ஆட்சி காலத்திலே நடந்த இன்னொரு காரியத்தை பாருங்க. இவனுடைய கொடிகள், நான் விட்ட இடத்துல தொடர்றேன், தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடி ஆயிட்டு அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது. இப்ப அடுத்தது, அன்றியும் பெரிய செட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. அது எகிப்தின் பார்வோன். அந்த நாட்களிலே எகிப்தின் பார்வோனும் கொஞ்சம் பலம் உள்ளவனா இருந்தான். ஸோ அது பெரிய இன்னொரு கழுகுன்னு சொல்லி இருக்கு. இதோ அது அந்த பார்வோன் தன் நடவாகிய பாத்திகளிலிருந்து அதற்கு அந்த திராட்சை செடியாகிய சிதேக்கியாவுக்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதுக்கு நேராக தன் வேர்களை விட்டு அதுக்கு நேராக கொடிகளை வீசினது, கொப்புகளை விட்டது. இது என்ன விஷயம்? இந்த சிதேக்கியா திடீர்னு அவன் முதல்ல நேபுகாத்நேச்சாருக்கு நேராய் தன் கொடிகளை விட்டவன் திசை மாறி பார்வோனுக்கு நேராக கொடிகளை விட ஆரம்பிச்சான். அவன் பார்வோனோட கூட்டணி வைக்க ஆரம்பிச்சான். இவன் யாரு? இவன் நேபுகாத்நேச்சாரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ராஜா. அவன் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவன் உடன்படிக்கைக்கு இவன் உட்படுத்தப்பட்டவன், அவனுடைய ஆணைக்கு இவன் உட்படுத்தப்பட்டவன். இப்போ பார்வோன், எகிப்தினுடைய பார்வோனை கூட்டு சேர்த்து நேபுகாத்நேச்சாருடைய ஆளுகையை தள்ளி போடலாம், என் மேல இருக்கிற அவனுடைய அந்த ஆளுகையை நான் தள்ளி போடணும்னு சொல்லி பார்வோனோடு இவன் கூட்டு வச்சான். அப்படி கூட்டு வைத்த பொழுது கடைசியில நேபுகாத்நேச்சார் இவனையும் பிடிச்சு கொண்டு போயிட்டான் பாபிலோனுக்கு. கொண்டு போய் கடைசியில் அவன் அங்கதான் செத்தான், பாபிலோனிலே. அப்படி சிதேக்கியாவுக்கு முடிஞ்சு போச்சு. அதை பற்றி கர்த்தர் ஒரு எச்சரிப்பை நமக்கு பாடமா சொல்றாரு. எசேக்கியேல் 17, 18, 19 என்ன சொல்றாரு? இதோ இவன் கையடித்து கொடுத்திருந்தோம், உடன்படிக்கையை முறித்து போட்டு ஆணையை அசட்டை பண்ணினான். இப்படியெல்லாம் செய்தவன் தப்புவது இல்லை. அது நிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முறித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வரப்பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்கே சிதேக்கியாவை குறித்து சொன்னேன். நல்ல தாவீதின் சந்ததியில் இருந்தும் பாருங்க, பெரிய தீர்க்க தரிசனம், பெரிய வாக்குத்தத்தம், தலைமுறைக்கும் நிப்பீங்கன்னு வாக்குத்தத்தம் பெற்றோம். இவன் இடையில ஒருத்தன் தப்பு செய்ததுனால அவனுக்கு தனிப்பட்ட தண்டனை. அதனால் தாவீதின் குடும்பத்தை அது பாதிக்கவில்லை, யூதாவின் சந்ததி அது பாதிக்கவில்லை. கர்த்தர் தாவீது கொடுத்த வாக்குத்தத்தத்தை அது பாதிக்கல. அந்த சந்ததி இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவின் சந்ததியாய் எழும்பி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா தப்பு செய்த ஒருவனுக்கு அடி. நீ நிற்க மாட்டாய். நீ நல்ல தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடி தான், ஆனா உன்னை பிடுங்கி அவன் கொண்டு போய் விட்டான். ஏன் நடந்துச்சு? 2 வார்த்தை. உடன்படிக்கைக்கு நீ உண்மையா இருக்கல, ஆணை ஏற்பாடை நீ அசட்டை பண்ணினாய். அதுல இன்னொரு வார்த்தை கவனிக்க வேண்டியது, அந்த 2 வசனம் நான் வாசித்தனே 18, 19.
18 சொல்லி இருக்கு, நேபுகாத்நேச்சாரோடு பண்ணின உடன்படிக்கை, அவனுக்கும் உனக்கும் இடையில் வந்த ஆணை ஏற்பாடு, இதை நீ அசட்டை பண்ணனால உன்னை நான் அழிப்பேன்னு சொல்லும் பொழுதே அடுத்த வசனத்துல சொல்லுகிறாரு, என்னுடைய உடன்படிக்கை என்னுடைய ஆணைங்கிறார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். ஒரு புறஞ்சாதி ராஜாவிட்ட இஸ்ரவேல் ராஜா அல்லது யூதாவின் ராஜா செய்த ஒரு உடன்படிக்கை. பொதுவாக என்ன நினைப்பாங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, இஸ்ரவேலன், அப்போ என்னைக்குனாலும் இந்த நேபுகாத்நேச்சாருடைய ஆளுகையை தட்டி தள்ளணும், அதுதான் கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்கிறது, அப்படித்தான் சாதாரண நினைப்பாங்க. அப்படித்தான் சிதைக்கே இதை பண்ணிட்டான். ஆனால் கர்த்தர் அதை அப்படி எடுத்துக்கிடாம என்ன சொல்றாரு, நான் தான் உன்னை நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அந்த வேளை வருமுன் நீ உடன்படிக்கை முறிக்க கூடாது, நானாக உனக்கு வழி திறக்கும் வரைக்கும் நீ என்ன செய்யணும், உள்ள இருக்கணும். இது ஒரு பெரிய பாடமா இருக்கிறது. உடன்படிக்கை செஞ்சிட்டியா, முறிக்காத. ஆணை போட்டுட்டியா, உடைக்காத. உடைச்சா நேபுகாத்நேச்சார் ஒரு பக்கம் தண்டிக்கிறான், கர்த்தரே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட பல உடன்படிக்கை செய்கிறோம், பல வாக்கு கொடுக்கிறோம், பல கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுக்கிறோம். உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையாக இருக்க வேண்டும். உடன்படிக்கையை முறித்தவன் அவன் அடிமரம், தாழ்ந்த அடிமரமா நல்லா இருந்தாலும் அவனால என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கைகளை முறித்திருக்கிறீர்களா? ஒப்பந்தங்களை உடைத்திருக்கிறீர்களா? ஆணை ஏற்பாடு செய்தவைகளை நீங்கள் தூக்கி தூர எறிந்திருக்கிறீர்களா? அதனால் உங்களுடைய பார்ட்னர், அடுத்த சைடுல இருந்து அந்த ஆணைக்கு வந்தவர், அந்த உடன்படிக்கை செய்தவர் பாதிக்கப்பட்டு நிற்கிறாரா? இது கர்த்தருக்கு முன்பாக ஒரு குற்றமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த எழுத்து கூத்துன்னு சொல்லுவாங்க, டாக்குமெண்ட்ஸ், அது இதெல்லாம், அதெல்லாத்துக்கும் மேல நாம் கொடுத்த வாக்கிலே உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுத்த வாக்கு வாக்கு தான், அது கர்த்தரிடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே வேளையில் முறைகள் இருக்கிறது, முறைகள் இருக்கிறது. அந்த நபரோடு திரும்ப பேசி அந்த ஒப்பந்தங்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாக்குகளை திரும்ப மாற்றி வைப்பதற்கு அந்த கன்சென்ட் ஆஃப் த அதர் பார்ட்டி, அவர்களுடைய ஒப்புதலோடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதே வேளையில் நீ நேபுகாத்நேச்சாரை ஏமாற்றிச்ச, வஞ்சித்து விட்டாய், உன்னை நான் விட மாட்டேன்னு கர்த்தர் சொந்த சிதேக்கியாவுக்கு எதிராக எழும்பினார். அல்லேலூயா. அதனால தேவ மக்களே, உங்களுடைய வாழ்வில் எந்த ஒரு காரியத்திலும் கொடுத்த வாக்க மாறாதீங்க. ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அதை அந்த பார்ட்டியை கூப்பிட்டு வச்சு பேசி எடுத்து ஒழுங்குபடுத்துங்க. கர்த்தருக்கு பிரியமா செய்யுங்க, கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க. நாம் உடன்படிக்கை முறித்து போட்டால், ஆணை ஏற்பாடை அசட்டை பண்ணிவிட்டால், கர்த்தர் சொல்றார், நீ நேபுகாத்நேச்சாரோடு பண்ணின உடன்படிக்கை இல்லை, என் உடன்படிக்கையை உடைத்தாயின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அது சத்துருவா இருக்கட்டும், அது புறஜாதியானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆனாலும் அவன் பாருங்க ஆலயத்துக்குள்ள புகுந்து பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போனவனாக்கும். ஆனா அவனை பற்றி ஆண்டவர் பார்க்கல, உன்னை பார்க்கிறார். நீ உண்மை உள்ளவனாயிரு. அல்லேலூயா. அவனுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன், அவன் சாம்ராஜ்யத்துக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன், அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்பு. ஆனால் நீ உன் காரியத்தில் உண்மையாயிரு. அல்லேலூயா. அவன் எந்த ஆளா இருக்கட்டும், அவனே ஒரு பெரிய துன்மார்க்கனாவே இருக்கட்டும், ஆனா நீ அவன்கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டிருக்கல்ல, அப்புறம் அவன் துன்மார்க்கன் தான், அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், அப்படியெல்லாம் இல்லை. முறைப்படி பேசித்தான் அதில் அடுத்த ஒழுங்கு செய்யணுமே தவிர சும்மா நம்ம பாட்டுக்கு முறிச்சு போட்டுட்டோம்னா கர்த்தர் நம்மேல் கோபம் கொள்ளுவார். அல்லேலூயா. இங்கே நிறுத்துகிறேன். அடிமரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் நல்ல அடிமரத்தை தந்திருக்கிறார். தாவீதின் அடிமரம் கிறிஸ்துவின் அடிமரம். அல்லேலூயா. அந்த அடிமரத்திலே நாம் வளர்ந்து கொண்டு வருகிறோம். நாம் என்றென்றைக்கும் நிலை நிற்போம். ஆனால் சிதேக்கியாவை போல ஊடால இருந்து எதுவும் தப்புகளை நம்ம செய்யாம வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நாம நடந்தோன்னு சொன்னா என்றைக்கும் இந்த ஆசீர்வாதம் நம் தலையில் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் அசீரிய படைகள் பயங்கரமா நிக்கலாம், ஆனாலும் அது ஒரு நாள் விழும், அப்புறம் ஒரு காலம் அது என்ன செய்யாது, எழும்பாது. ஆனால் நாமோ 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும்
எழும்புவோம். இதான் நமக்கு தரப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, நாம் நிலை நிற்கும் சந்ததி, நாம் நித்தியம் வரைக்கும் நிலை நிற்கும் சந்ததி என்கிற சிந்தையை நம்முடைய உள்ளத்தில் எடுத்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ண போகிறோம். இன்றைக்கு நான் சொல்லுவது போல நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள் ஒரு பெரிய பலன் உண்டாகும், உங்களுக்குள் ஒரு பெரிய திடன் உண்டாகும், உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களின் மேல் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும். ஆகையினால் எல்லாரும் கண்களை மூடுவோம், இருதயத்தை திறப்போம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மீட்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மீட்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். இந்த வார்த்தை அப்படியே அறிக்கை பண்ணி பாடுங்க. என்னில் ஜீவன் உள்ள காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நித்திய நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன், நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். மேய்ப்பராயிருக்கிறாரே, எல்லா உள்ளங்களிலும் நான் இறுதி வரை நிலை நிற்கும் கிறிஸ்துவின் சந்ததி, கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். பரம எருசலேம் நகரத்திலும் போய் கர்த்தரோடு நித்திய நித்தியமாய் நிலைத்திருப்பேன். என்னுடைய அடிமரம் வெட்டப்பட்டாலும் கூட அது பிடுங்கி எறியப்படுவதே இல்லை. மறுபடியும் மறுபடியும் துளிர் விட்டு எழும்புவேன். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழும்புவான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஜீவகாலமெல்லாம் நன்மை தொடரும், கிருபை தொடரும். நான் பாடுபடுகிற காலத்திலும் நன்மை எனக்கு உண்டாகும், கிருபை எனக்கு உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசத்தோட பாடுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீடாகிய சபையிலும் கர்த்தருடைய வாசஸ்தலமாகிய புதிய எருசலேமிலும் நான் நீடித்த காலமாக நிலைத்திருப்பேன், நிலைத்திருப்பேன், நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பஞ்சம் என்னைக்கும் இருக்காது, இன்னைக்கு இருக்கிற வியாதி என்னைக்கும் இருக்காது, இன்னைக்கு இருக்கிற பிசாசின் போராட்டம் என்னைக்கும் இருக்காது. ஆமென். இன்னைக்கு இருக்கிற மனுஷ போராட்டங்கள் என்னைக்கும் இருக்காது. அவங்க எல்லாம் முறிந்து விழுவாங்க, நானோ எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். அப்படியே சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி தைரியப்படுங்க. விசுவாசத்தில் பலன் கொள்ளுங்கள். கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். நீ இன்றைக்கு கீழே விழுந்து கிடக்கலாம், ஆனால் நீ தான் தலை நிமிர்ந்து எழும்ப போகிறாய். நீ தான் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர உயர எழும்ப போகிறாய். உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கினவர்கள் திடீரென்று விழுவார்கள், ஒரு காலமும் எழும்ப மாட்டார்கள். இதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற சத்தியம். மகனே மகளே, வாய் திறந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி நல்ல ஒரு விசுவாச பலன் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஏன் இப்படி போயிட்டு இருக்கு, ஏன்பா சில காலமா இப்படி போயிட்டு இருக்கு என்று வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற சகோதரியே, நீ கர்த்தருக்குள் இப்பொழுது திடன் கொள். கொஞ்ச காலம் ஆமென், நீ வெட்டப்பட்டு விழுந்து கிடக்கிறாய், ஆனால் உன் அடிமரம் பத்திரமா இருக்குது. அந்த அடிமரம் பச்சையாத்தான் இருக்குது. அது வேர் விடும், அது துளிர் விடும். மறுபடியும் நீ எழும்புவாய், மறுபடியும் உன் சந்ததி எழும்பும். கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்காக செய்வார். அப்பொழுது உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அவர்களை துன்மார்க்கரை போல பதரை போல கர்த்தர் ஊதியே போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ துன்மார்க்கன் மேல் ஒரு பொழுது எரிச்சலாகாத, ஒரு பொழுதும் கோபப்படாத. ஆமென். ஸ்தோத்திரம். பொறாமப்படாத. ஆமென். உன்னை எதிர்க்கிறவர்கள், உன்னோடு போராடுகிறவர்கள், அவர்கள் மேல் பரிதாபப்படத்தக்க அளவில் உன்னுடைய உள்ளம் உயர்ந்து எழும்பட்டும். கிறிஸ்துவின் சாயல் பெற்று எழும்பட்டும். உலபா கதுரா பௌஷலா பௌகதலா குதரா ஷிகமனா துரஹா ரிஃபரா பௌஷிலா பௌதரா கபாலா பௌஷந்துனா. ஹல்லேலூயா. துன்மார்க்கர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் ஆமென் சங்காரம் உண்டாகும் என்று
வேதம் சொல்லுகிறது. ஆமீன். கர்த்தரும் ராஜாவும் அவர்களை சங்கரிக்கும் சங்காரம் யாரும் அறியக்கூடாத பெரியதாக இருக்கும். ஆகவே நீ துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே, பொல்லாதவர்கள் மேல் நீ ஒருபொழுதும் எரிச்சல் கொள்ளாதே. ஆமீன். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ கர்த்தருக்கு காத்திரு. இந்த உபவாச நாட்களிலே நீ கர்த்தருக்கு காத்திரு. உனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்குள் வந்த தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் சந்ததியில் வளர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ சிதைக்காவ போல தப்பு பண்ணிராத, நீ சிதைக்காவ போல தப்பு பண்ணிராத. உடன்படிக்கைகளை முறிக்காதே, ஆன ஏற்பாடுகளை குலைத்து போடாதே, வாயினால் சொன்னதை ஆமீன் இல்லை என்று மறுக்காதே, பொய் சொல்லாத, ஏமாற்றாத. கர்த்தருக்கு அது பிரியம் அல்ல, கர்த்தருக்கு அது பிரியம் அல்ல. வசனத்தை அறிந்தோம், வசனத்தை மீறி நடக்காத, வசனத்தை மீறி நடக்காத. வசனத்துக்குள்ள நெல்லு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வசனத்துக்குள்ள நெல்லு மகனே, வசனத்துக்குள்ள நெல்லு மகளே, கர்த்தரோடு பண்ண உடன்படிக்கைக்குள்ள சரியா நெல்லு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருடைய வீட்டில் நீ நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவன் உன்னில் உள்ள காலம் வரைக்கும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என் அடிமரம் என்றைக்கும் பச்சையாத்தான் இருக்கும், அதற்காக ஸ்தோத்திரம். என் அடிமரம் வெட்டப்பட்டாலும் பிடுங்கி எறியப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமின் சந்ததியின் அடிமரம். ஆமென். யாக்கோபு 20 வருஷம் பதான் ஆறாமில் போனாலும் அது வெட்டப்பட்டு போகல. அவன் திரும்பவும் கானானில் வந்தான், திரும்பவும் துளிர்த்தான், திரும்பவும் துளிர்த்தான். ஆமென். ஆபிரகாமின் சந்ததி எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருந்தாலும் அது அப்படி பிடுங்கப்பட்டு போகல, திரும்பவும் கானானுக்குள் வந்தார்கள். யோசுவா காலத்தில் திரும்பவும் கானானுக்குள் வந்தார்கள், மறுபடியும் துளிர் விட்டு வளர்ந்தார்கள். 70 வருஷம் பாபிலோனில் சிறைப்பட்டு போனாலும் கூட திரும்பவும் வந்தார்கள், திரும்பவும் எழும்பினார்கள். இதுதான் உனக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற பாக்கியம். சில வேளை நீ வெட்டப்பட்டு போகலாம், ஆனால் நீ அழிந்து போக மாட்டாய். நீ திரும்பவும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பாய். உன் பலனால் உலகத்தை நிரப்பும் காலம் வருகிறது. அவர் எத்தனை சிறுமைப்படுத்தப்பட்டாயோ அத்தனையாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை கன்மலையின் மேல் நிறுத்துவார். உன் உயர் ஸ்தலங்களில் உன்னை ஏறி வரும்படி செய்வார். உன் சோர்வுகள் இன்றைக்கு உன்னை விட்டு ஓடட்டும், உன் மனம் அடிவுகள் உன்னை விட்டு விலகி போகட்டும். கர்த்தருக்குள்ளான விசுவாச தைரியம் வரட்டும். ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இன்றைக்கு பெற்றுக்கொள், இன்றைக்கு பெற்றுக்கொள். உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும், உனக்கு தேவனுடைய சந்தோஷம் நிறைவாய் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகளே சோர்ந்து போகாதே, நீ துளிர் விடுவாய். என் மகனே சோர்ந்து போகாதே, மறுபடியும் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவாய். உன்னை விழத்தள்ளவும் அழிக்கவும் தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, உன்னை வாழ வைக்கவே தேவன் தெரிந்து கொண்டார். உன்னை உயர்த்தவே தேவன் தெரிந்து கொண்டார். உன்னை கொண்டு அநேகருக்கு நன்மை செய்யும்படியாய் உன்னை கிறிஸ்துவின் சந்ததிக்குள் கொண்டு வந்தார். இது அழியாத சந்ததி, இது என்றென்றைக்கும் நிலை நிற்கும் சந்ததி, இது நித்திய புதிய எருசலேம் வரைக்கும் நிலை நிற்கும் சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, அந்த அசீரியனுடைய அடிமரம் ஒரு நாள் நிற்காம போயிடும், ஆனால் அவனால் துன்புறுத்தப்பட்ட இஸ்ரவேலின் அடிமரம் என்றைக்கும் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். அந்த நேபுகாத்நேச்சார் என்ற தனி மனிதனுக்கு நீர் கொடுத்த ஒரு கிருபையும் நாங்கள் தியானித்தோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களை நீர் அந்த ஈசாயின் அடிமரத்திலே அது மறுபடியும் துளிர்க்க காரணமாயிருந்த கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவோடு எங்களை இணைத்து, இயேசுவே உங்களோடு எங்களை இணைத்து ஒரு அழியாத சந்ததியாய் எழுப்பி கொண்டிருக்கீங்க அப்பா. ஆகவே எங்களில் யாரும் சிதைக்காவை போல ஆயிடக்கூடாதப்பா, சிதைக்காவை போல தப்பு பண்ணிடக்கூடாதப்பா. ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளும். வசனத்தின் உடன்படிக்கை, மனிதர்களோடு உள்ள உடன்படிக்கை எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்க எங்களுக்கும் நீர் உதவி செய்வீராக. இந்த தாவீதின் சந்ததி என்றென்றைக்கும் நிலைக்க, என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எங்களுக்கு அந்த அறிவும் ஞானமும் எப்பொழுதும் வரட்டும். நாங்கள் ஜெயமெடுத்து முன்னே செல்ல கிருபை தார்.
ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன்.